ஹலோ ட்ரேடர்ஸ், டுடே வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல். ஓகே, ஸோ டாடா ஸ்டீலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெக்னிக்கலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்னிக்கலில் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த கால்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கால் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ அதாவது 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பை சைடுக்கு மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TV18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ TV18 வந்து சொல்லியிருந்தேன். பேட்டர்னுக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோன் வருது கரெக்டாக அந்த 77 பக்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேட்டர்னுக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருது. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 3 லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ TV18 ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு பிரேக் அவுட் ஆனிச்சு, ஒரு ரீடெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ TV18 கால் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால ஹோல்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகே, செகண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூமெண்ட்ல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ கீழே இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா வந்தப்போ கொடுத்துருந்தோம். ஸோ ரீடெஸ்ட்ல கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரைட் நவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்தலாம். ஓகே, டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ புக் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 616.54 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2008 இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகி ஸோ லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2009 வந்து ஸோ இப்போ கரண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஸோ புக் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ PE ரேஷியோ, அதுக்கப்புறம் மார்க்கெட் கேபிட்டல், ஸோ டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2% வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் growth வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ட்டு அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு. ஓகே, எப்பயுமே ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்னிக்கலாக பார்த்தாலும் ஃபண்டமெண்டலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் பக்கமாக வந்தது அப்படின்னா கூட நம்ம ஹோல்ட் பண்ணலாமா இல்லை எக்ஸிட் ஆகலாமா. ஸோ ஸ்டாக்கை பிக் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் நல்லா இருக்க ஸ்டாக்காக பார்த்து பிக் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக்ல ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டாடா ஸ்டீலில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 33.4% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39.6% வச்சிருக்காங்க. ஸோ பப்ளிக் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25.7% வச்சிருக்காங்க. ஷேரை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கடன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் டாடா ஸ்டீலோட ஃபண்டமெண்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபண்டமெண்டல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓவர் வியூவாக ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டாடா ஸ்டீல். ஓகே, டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஜேர்ன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் பை என்ட்ரி இங்கேயே போகலாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் லைவ்லேயே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் நம்ம பிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் லைன். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதையும் எடுத்து வச்சு நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிரேக் அவுட் ஆயிருக்கு அந்த ட்ரெண்ட் லைனை. பட் ஸோ இப்போ நம்ம கரண்ட் டைம் பார்க்கறதுனால ஸோ அதனால தான் வெயிட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக பிரேக் அவுட் ஆன உடனே நான் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கேன். நமக்கு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல க்ளோஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல. ஓகே, 1 2 3 அப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4th டைம் கொஞ்சம் க்ளோஸாக வந்திருக்கு. 4 முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பக்கமாக வந்து மார்க்கெட் திரும்பி இருக்கு. ஸோ 5வது முறையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்ல நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா ஓகே கீழே இந்த பிரைஸ்ல, அதாவது இந்த ஜோன் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா,
₹1060 இருந்து ₹1086 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே திரும்பி இருக்கு. ஸோ அகைன் இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரப்போ இதே ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 2 ஜோனை நம்ம பார்த்ததுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல ஜோன் வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ தேர்ட் இடத்துல அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஸோ மறுபடியும் பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம், 6th டைம். ஓகே, ஆக மொத்தம் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செல் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களால கொடுக்க முடியல. ஓகே, கரெக்டா இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த ஜோன்ல அகைன் இந்த ஜோன்ல செகண்ட் டைம், தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இங்கே ஃபோர்த்து டைம், ஓகே, ஃபிஃப்த்து டைம். ஓகே, ஸோ மார்க்கெட் கீழே ஒரு 5 டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதையும் இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணல. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் மேலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோன்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக ட்ரை பண்ணுச்சு. ஓகே, டாடா ஸ்டீலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு 4 டைம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருந்தாலுமே ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹரிஜாண்டல் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, ஸோ கரெக்டாக இந்த ஹரிஜாண்டல் லைனை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப மைன்யூட்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வச்சோம் அப்படின்னா ஸோ கரெக்டாக இந்த ஜோனோட க்ளோஸ் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ரேஞ்சில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா ஸோ ரீடெஸ்ட் கிடைச்சி நமக்கு என்ட்ரி மறுபடியும் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மறுபடியும் ரீடெஸ்ட் கிடைச்சி என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்ல இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ரீடெஸ்ட்ல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னமும் ஷேர் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ட்ரி எடுத்துட்டு ஃபர்தரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேட்டர்ன் ஸோ ப்ரீவியஸாக இது வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ பேட்டர்ன் வைஸ் வச்சு பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாகவே தான் இன்னும் கூட அதிகமாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸோ கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டாக்கில் நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் பை பண்ணாலும் சரி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோனுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸாக வைக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஜோனுக்கு கீழே பட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் ரீடெஸ்ட் கிடைக்கிறப்ப என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இன்னமுமே நல்ல என்ட்ரியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்கில் ஃபிபொனாச்சி டூலை யூஸ் பண்ணி ஒரு ஹையும் லோவையும் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஸோ ஹை அண்ட் லோவை நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் திரும்புறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு. ஓகே, ஸோ கரெக்டாக ஃபிபொனாச்சி டூல் படி இந்த ஏரியாவில் மார்க்கெட் திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்தராக ஸோ நம்மளோட புது டார்கெட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது நீங்கள் ஹோல்டிங் எவ்வளோ நாள் நீங்கள் வைக்க போகிறீங்களோ ஸோ நீங்கள் அதை பொறுத்து தான். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாகவே என்ட்ரி கொடுங்க. ஸோ நல்ல ஸ்டாக் தான். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு ரீடெஸ்ட் ஆகி திரும்புறப்ப என்ட்ரி எடுங்க. ஸோ அக்ரெசிவாக நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களோட விருப்பம். பட் ரீடெஸ்ட்டில் என்ட்ரி மறுபடியும் கிடைச்சிச்சு அப்படின்னா ஸோ ஒரு நல்ல என்ட்ரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா ஓகே மேபி ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓகே ஃபிபொனாச்சி டூலில் நம்ம ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஓகே இதோட ஹை இது லோ இருக்கு இல்லையா. ஸோ இதில் நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மார்க்கெட்டு ஸோ இதோட டார்கெட்டில் எக்ஸிட் ஆகிறவங்க ஸோ இங்கேயும் எக்ஸிட் ஆகிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸிட் ஆகிறவங்க எக்ஸிட் ஆகிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக அந்த அக்யூரேட்டான லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட ஹை கிட்ட வரப்போ ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் செல்லர் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக இன்னமுமே நல்ல மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஓகே, ஸோ கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்னுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நடுவில் பெருசாக எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா அகைன் எங்கே திரும்பும் அப்படிங்கிறத நம்ம ஃபிபொனாச்சி டூலை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு கெஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக எந்த ஒரு கேண்டில் க்ளோஸ் அந்த இடத்துல எதுவும் இல்லை அதனால். ஓகே, ஸோ கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் ஸோ
இந்த ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூஷியலான லெவலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக ரிஸ்க் இல்லை. பட் இது ஒரு நல்ல ஸ்டாக்கு, ஸோ நல்லாவும் மூவ்மெண்ட்டும் கொடுக்கும். ஓகே, டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ இதில் எப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இந்த ஷேரில் நீங்கள் பை பண்ணாலும் ப்ராஃபிட் உங்களுக்கு எப்போ போகுதுன்னு நினைச்சாலும் சரி, ஸோ உடனே எக்ஸிட் ஆகிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் போகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ பட் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ப்ரீவியஸாக கொடுத்த அந்த 2 காலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்து மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோன் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோனில் இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் மார்க் பண்ணுறேன். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துட்டு ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க. பட் பிரேக் அவுட் ஆயிருக்கு டாடா ஸ்டீலில். ஓகே, ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லியில் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி, நாளைக்கு ஃப்ரைடே, ஸோ நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அனலைஸ் பண்ணிட்டு ஸோ மறுபடியும் கூட ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ அகைன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் ஒரு சின்ன ஃபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த சின்ன ஃபால்ல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ நல்லா இருக்கும். ஓகே, மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு அப்படின்னா என்ட்ரி மறுபடியும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ லைவ்ல இன்ட்ராடேல நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கப்ப நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ அன்னைக்கே பை பண்ணியிருக்கலாம். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம இந்த லெவலில் இருக்கப்போ தான் நம்ம இன்ட்ராடே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இந்த மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. பட் அன்னைக்கு நம்ம இன்ட்ராடே மட்டும்தான் பண்ணோம், பட் ஹோல்ட் பண்ணல இல்லையா. ஸோ பிரேக் அவுட் ஆயிருக்கு கைஸ். ஸோ அதான் வந்து இந்த வீடியோவில் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், ஸோ மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.